லேண்டு ஸ்லைட் ஆகி லாரி வந்து உள்ளே போச்சுல அந்த இடம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப இதாக ஸ்லைட் ஆகிருக்கு. இங்கே மேலே டவர்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இதாக இருக்குது. அந்த நாள் முதல் இந்த நாள் வண்டியை விடவில்லை. உங்க ஜிகே சோழபுரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முதல் இந்த நாள் இல்லைன்ட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காப்புல. அப்படியே நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்கிறோம். யோ இங்கிட்டு போறியா? யோ வண்டியை திருப்பியா மக்களே, சாண்டிவியஸ் கப்பல் கவுந்துருச்சு. ஓடிட்டு இருக்கிறதோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ நேற்று நைட்டு வந்து நம்ம ரூமில் ஸ்டே பண்ணதோட வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோகர்னா போகிறேன். அவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக கோவா போகிறாங்களாமா. சரி ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துட்டு கோகர்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கோவா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் கொடுத்த கண்டென்ட் எனக்கு வந்து மெயின், நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்ன இதோ அதுதான் நான் பார்க்க முடியும். அதனால் அவங்கள நீங்கள் முன்னாடி கோவா போங்க, நான் கோகர்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கோவா வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் மணி 9:45 ஆச்சு. இப்போ தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். டேரெக்டாக நம்ம கோகர்னா போயிட்டு நாங்கள் போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர், உங்களுக்கு ஒரு 2-3 பீச்சு அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் இன்றைக்கி சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோவா கிளம்புவேன். ஏன்னா இங்கேருந்து கோகர்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஒரு 78 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ மோஸ்ட்டாக ஒரு 10-11 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆயிடுவோம். மக்களே, ஆக்சுவலாக நான் டேரெக்டாக கோகர்னா போயிட்டு அதுக்கப்புறமா தான் கோவா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்பேன். சரி, அப்புறம் வந்துட்டு யோசித்தேன். ஏன்னா நான் திருப்பி இப்போ வந்து இன்னொரு 1 மாதம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அப்பா அம்மாவை வந்து முருடேஸ்வரா டெம்பிள் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. சரி, அங்கே கோகர்னா இதெல்லாம் அவங்களும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம எப்படியோ ரிட்டர்ன் இதில் வர்றது தானே, அப்போ நம்ம வந்து கார்லேயே விளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அப்படியே கோவா கிளம்பிட்டேன். சரி, ஏன் போய் அவங்களும் மனசு கஷ்டப்படுத்தணும், எல்லோரும் ஒன்றா வந்துட்டு நான் மட்டும் இல்லைன்னா தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் அப்படிங்கிறத யோசித்தேன். சரி ஓகே, ரைட்டு, கரெக்டு தான். என்றைக்கு இருந்தாலும் சங்கடம் தான். சரி, என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து மனசே இல்லை, எனக்கு கோகர்னா போகணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனசு இருக்குது. ஏன்னா நான் இந்த வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பெருசாக நான் அங்கே போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இப்போமே கொஞ்சம் நேரம் ரொம்ப லேட் ஆகிருச்சு. என்னாச்சு அப்படின்னா, நம்ம த்ராட்டில் ட்விஸ்டர் வந்து பேகை வந்து சாப்பிட்ட இடத்துலையே வந்து அவரோட ஃப்ரெண்டு வச்சுட்டு வந்துட்டார். அதில் தான் த்ராட்டில் ட்விஸ்டரோட ஆர்சி புக்கு எல்லாமே அதுக்குள்ளார தான் வச்சுருந்தாப்புல. மறந்து ஏதோ ஞாபகத்தில் விட்டுட்டு வந்துட்டார். சரி, எதுவும் பண்ண முடியல. சரி, அதான் போய் எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிருச்சு. லேண்டு ஸ்லைட் ஆகி லாரி வந்து உள்ளே போச்சுல அந்த இடம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப இதாக ஸ்லைட் ஆகிருக்கு. இங்கே மேலே டவர்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இதாக இருக்குது. இந்த ரோடா அது இல்லை வேறு ரோடான்னு தெரியலையே எனக்கு. ஆனால் அது இங்கே கர்நாடகா பக்கத்தில் இருந்தால் சொன்னாங்க. அந்த கேரளா லாரி ஒன்று வந்து தண்ணிக்குள்ளார போச்சு இல்லை, நம்ம கோவா என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மலை இது இந்த செவரெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சு தான் இது எல்லாமே ஃபுல்லாக. இங்கே கூகுள் மேப்பில் காட்டுது பாருங்கள். ஓ ஷிட்டு, ஐயோ, ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிருக்கும். நமக்கு இன்னும் கோவாக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலான்னு காட்டுது. இன்னும் இவங்க பின்னாடி வர்றவங்க இன்னும் 3 பேர் பொறுமையாக வந்துட்டுருக்குறாங்க. நானே 60-70 தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இவங்க என்னோட ஸ்லோவாக வந்துட்டுருக்குறாங்க, ஏன்னு தெரியல. சரி, நம்ம எதுவும் பேச இது பண்ணல, விட்டுட்டேன். நீங்கள் எப்படியோ வாங்கப்பா, நான் பொறுமையாக அப்படியே விளாக் எடுத்துகிட்டு எனக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் விளாக் எடுத்து நான் அப்படியே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆள் சாண்டிவியஸ் அவர் அழுத்தி பிடிச்சிட்டு ஓடிட்டார். ப்ரோ, வீடியோக்குள்ளார டனலே எடுக்கல, டனலுக்குள்ளார வீடியோவே எடுக்கல, மறந்துட்டேன். கரெக்டாக அப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஐயோ, சைக்கு பண்ணுது. நம்ம கனவு நிறைவேறிடுச்சு ப்ரோ. பல பேரோட கனவு நம்ம நிறைவேற்றிட்டோம். எப்படி என்ன எதுவும் கேட்கல, விட்டுட்டானுங்க.
பேருக்காவது ஏதாவது பிடிப்பா கண்டுட்டு போடலான்னு பார்த்தா மக்களே நம்ம பீச்சுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பையா அப்படிங்கிற மாதிரி தான் 2 கிலோமீட்டர்னு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். எத்தனை பேரோட கனவு நினைவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட், ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பழமனம் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கயாக்கிங்கு, போட் ரைடு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வாட்டர் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறோம். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோட வீடியோலாம் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். How many members? 2 members. Only 2 members. No, one kayak 2 members. Okay. One kayak कितना रुपए? One kayak 600. Too much भैया. Not too much. 300 only. How many? 1 hour. 1 hour 2 people, 1 boat. Who can drive? எல்லாரும் ட்ரை பண்ணனும் bro. எல்லாரும் இல்ல ஆள் வருவாங்க நம்ம எல்லாம் அவரு நீ வந்து கமத்தி விட்டு போய் you go somewhere. No நான் வர மாட்டேன். தாமே இப்போ நம்ம கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறனால தலைவர் தான் வந்து போட் ஓட்டிட்டு இருக்கிறாரு. செயிலர், தி போட் செயிலர் இவர் தான். நாங்கள் அப்படியே நாங்கள் அந்த முக்கில் ஒரு ஐலாண்டு தெரியுதுல அங்கே போயிட்டு இருக்கிறோம். ரைட்டு திரும்ப ப்ரோ. ஆமாம். ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணாங்க? 600. 600 ஒரு 500. ஒரே காரணத்துக்காக 500 ரூபா பண்ணிட்டாங்க. அதனால மக்களே தயவு செஞ்சு இங்கெல்லாம் வர்றீங்கன்னா கொஞ்சமாவது மேனேஜ் பண்றதுக்காவது லாங்குவேஜ் கத்துட்டு வாங்க. இல்லைன்னா ஸ்கேம் போட்டுருவாங்க. இதுவே ஸ்கேமு தான், இன்னும் வந்து ஸ்கேம் போடுவாங்க. ஆமாம், இருபுறம் கொஞ்சம். அந்த நாள் முதல் இந்த நாள் வண்டியை விடவில்லை. உங்க ஜிகே சோழபுரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முதல் இந்த நாள் இல்லைன்ட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காப்புல. அப்படியே நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்கிறோம். யோ இங்கிட்டு போறியா? யோ வண்டியை திருப்பியா ப்ரோ, வண்டியை திருப்பு ப்ரோ. திரும்ப முடியலையே. அப்படியே பிடிங்க, நான் திருப்பிக்கிறேன். ஆமா ப்ரோ, அப்படியே பிடிங்க, நான் திருப்பிக்கிறேன். அப்பா ஆஹா, திரும்ப யூட்டன் எடுக்கிறீங்களா? நம்ம பசங்க எங்க இருக்காங்க? இங்க இருக்கிறாங்க. அங்கோட வா வராங்க. ஏய், அந்த நாள் முதல் நாள் வரை வண்டியை விடவில்லை. ஈஸியா அங்க பாருங்களேன், செலவு பண்ணிட்டு அதுல போயிருந்துருக்கலாம். வேற இதை வர வச்சுக்கிட்டு திராட்டல் நீங்க பாங்க. சாண்டி வியூஸ் அங்க இருக்காப்புல. நம்ம அப்படியே அந்த பக்கமா போவோமா? அப்படியே இந்த பக்கம் போவோம். வியூ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்னது? இங்க வா இந்த பக்கம் வா. டேய் நீங்க டோடா. ரோஷு ஓபன். இருப்பா. இது என்ன ஸ்டேரிங்? மக்களே, சாண்டி வியூஸ் கப்பல் கவுந்துருச்சு. நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதோ. கப்பலை கவுத்திட்டாங்க. சரியான ஒரு ஃபன் நடந்திருக்கு. கடி ரெண்டாவது கயாக் போன நம்ம 2 பேரும் கவுந்து குண்டு கிழிச்சு. 2 பொண்ணுங்க, சாரி, ஒரு பையன் ஒரு பொண்ணு மாறி லிப்லா கடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சீனை அல வரது பார்க்காம கவுந்துட்டு யாரு கவுந்தது ப்ரோ? கவுந்துட்டு இல்ல அந்த இன்சிடென்ட்ட பார்க்க கூடாதுன்னு திருப்பணும் வேகமா. அதனால பொய் பார்த்துக்கிட்டே எங்க ஆன்னு பார்த்துட்டு 2 பேரும் கவுந்துட்டு
ஓன்னு பாத்துக்கிறானுங்க. அலை வந்ததை பார்க்காம கவுந்துட்டு நான் போய் பார்க்குறேன். அப்பையும் அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. கைஸ், நான் இதோட இங்கே வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அப்படியே சன்செட் ஆயிருச்சு. இதுக்கு மேலே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா vlogs எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே நாங்கள் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம அடுத்தது எங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோமோ அந்த வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு அப்படியே ஆல்ல போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல். டாடா பை பை, டேக் கேர்.